ஒன்று நாளாகமம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று நாளாகமம் ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று நாளாகமத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யாபேஸ் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை அதற்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். ஆமென். இன்னொரு விஷயம் கூட அந்த 10வது வசனத்தை வாசிக்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யாபேஸ் என்கிற அந்த மனுஷனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். யாபேஸ் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கலும் ஒரு குறைவான நிலைமையில இருந்தான். வேதம் சொல்லுது, அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது அவனை யாபேஸ் என்று பெயர் வைத்தார்கள். யாபேஸ் என்கிற பேருக்கு துக்கம் என்று சொல்லி அர்த்தமாமா. சாரோ என்று சொல்லி, அதான் வேதனையின் மகன் என்று சொல்லி அர்த்தம். நம்ம பொதுவாக நம்ம எல்லாருமே ஒன்று நினைப்போம், நம்முடைய பேரை குறித்து நம்ம எப்பவுமே பெருமையாக நினைப்போம். நானும் கூட நான் நிறைய நேரங்களில் எங்கள் அம்மா அப்பாவை எதுக்காக எங்கள் அம்மா அப்பாவை தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும் இல்லையோ, எனக்கு ஒரு நல்ல பேர் வச்சதற்காக அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன். என்னுடைய பேர் அவங்க வைக்கல, ஆனால் அந்த சிச்சுவேஷன்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு பேரை வைக்க பண்ணிருச்சு. எனக்கு ஒரு டாக்டர் தான் எனக்கு பேர் இந்த பேரை வச்சாரு. ஆனால் நான் என்னுடைய பேரை நினைத்து அடிக்கடி நான் சந்தோஷப்படுவேன். பாஸ்டர் அம்மா கூட ஃபஸ்ட்டு பொண்ணை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது நினச்சாங்களாமா, பென்ஸ்ன்ற பேர் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு, ரொம்ப மாடர்னாக இருப்பார் போல தெரியுது அப்படின்னு நினச்சாங்களாமா. அப்போது அப்படி சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னாங்க, நீ உங்கள் பேரை கேட்டோன்னே நீங்கள் ரொம்ப மாடர்னாக அப்படியே பெரிய பேண்டெல்லாம் போட்டு பயங்கரமாக இப்போ உள்ள பசங்கள மாதிரி வருவீங்க அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ சிம்பிளாக ஜிப்பா வச்சுட்டு இருக்கீங்கன்னு இப்போ தான் தெரியுது அப்படின்னு. அப்போ நிறைய இடங்களில் போய் அந்த பென்ஸ் அப்படின்ற பேரை கேட்கும்போது, நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே அப்படின்னு. அதை விட ரொம்ப சந்தோஷம், ஒரு நாள் பெர்க்மன்ஸ் அப்பா இருக்கும்போது தான் சொன்னார், டேய் உன் பேர் யாரா வச்சது, சூப்பர் பேர்ரா அவனுக்கு, நீ சீக்கிரமாக பென்ஸ் கார் வாங்கிடுவா அப்படின்னாரு. ஸோ அது சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது நம்ம எல்லாருமே நம்முடைய பேரை குறித்து நிறைய பேர் சந்தோஷப்படுவோம். அதான் சில நேரங்களில் நம்ம சர்ச்சில் கூட கடந்த நாட்களில் இந்த கண் தெரியாதவங்களுக்கு ஒரு மீட்டிங் வச்சோம். அப்போ அந்த கண் தெரியாதவர்களுடைய மீட்டிங்கில் பாட ஒரு அம்மாவுடைய பேர் கண்ணகின்னு பேர் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு கண்ணே தெரியாது, ஆனால் அவங்களுக்கு கண்ணகின்னு பேர். அந்த அறிவு குறைவாக இருக்கும், ஆனால் அறிவழகன் அப்படின்னு பேர் வைப்போம். அப்போ எல்லாருமே பேர் என்னன்னா அவங்களுக்கு இருக்கிறத விட ஆப்போசிட்டா நம்ம பேர், அந்த பேரை எல்லாரும் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துவாங்க. அதுவும் இப்போ ஏதாவது குழந்தை பிறக்குமே ஆனால் வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே அம்மா அப்பா பேரை தேட ஆரம்பிச்சிருவாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி பையன் பிறந்தா இந்த பேரு, பொண்ணு பிறந்தா இந்த பேரு, இன்னும் பிறக்காதுக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் என்னன்னா எனக்கு பிள்ளை பிறந்தா இந்த பேர் தான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்றவங்க. அந்த பேரை நிறைய பேர் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். அதுவும் நான் சொல்ல போறேன், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பேரண்ட்ஸ் நமக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் கிஃப்டே என்னவாமா இந்த பேர் தான். அந்த பேர் நமக்கு நிறைய பேருக்கு, அதனால பேர் நல்லா இல்லைன்னாலாம் நினைக்காதீங்க, எல்லா பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நிறைய பேர் அர்த்தத்தோட வைக்கிறாரு. அப்ப நமக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் கிஃப்டே அந்த பேர். ஆனா இந்த யாபேசுக்கு அந்த அம்மா ஃபர்ஸ்ட் கொடுத்த கிஃப்டே துக்கம்னு வச்சுட்டாங்க. எப்பா நான் துக்கத்தோடு உன்னை பெற்றேன். எல்லா தாயாருக்குமே பிள்ளை பிறக்கும் போது கஷ்டம்தான், எல்லாருமே துக்கப்படுவாங்க, எல்லாருமே வேதனை அதிகமா இருக்கும், வேதனையோடு தான் பிள்ளை பிறப்பார்கள். ஆனா அந்த பிள்ளைய தன்னுடைய கையில எடுத்த உடனே அவங்களுடைய துக்கமெல்லாம் அப்படியே மாறி போயிடும், சந்தோஷப்படுவார்கள். ஆனா இந்த தாய்க்கு அந்த துக்கம் மாறல, அவனுக்கு யாபேஸ் துக்கம் என்று பெயர் வைத்தார்கள். ஆனா வேதம் சொல்லுது, ஒரு சில வசனங்கள் தாண்டி அவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவனுடைய தாய் அவனை துக்கம்னு சொன்னாலும் அவனை ஆறுதலின் மகனாய்,
ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய், அவன் மேல அவங்க அம்மா அப்பா வச்சிருந்த முத்திரையை கூட கர்த்தர் மாற்றி அவனை சகோதரர்களை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன் மாற்றுகிறவர். எதை மாற்றுவார் அப்படின்னா, மற்றவங்க நமக்கு மேல வச்சிருக்கிற அந்த 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 ஸ்டாம்ப் அப்படின்னா நம்ம மேல வச்சிருக்கிற அந்த தாக்கீது, இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நம்ம மேல வச்சிருக்கிறாங்களோ அந்த காரியத்தை எல்லாம் மாற்றி அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நம்மை உயர்த்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! என் பிள்ளைக்கு அப்படி அல்ல அப்படின்னு நிரூபிக்க கர்த்தர் வல்லவராக இருப்பார். ஏதோ ஒரு ரிசல்ட் கூட, அந்த மெடிக்கல் ஷீட்டு கூட உங்க கையில அப்படியே சீல் வைக்கப்பட்டு, இதுதான் உங்களுக்கு வியாதி, இந்த வியாதியில் இருக்கிறவங்க குழந்தை பிறக்க முடியாது, இந்த வியாதியில இருக்கிறவங்க ரொம்ப காலம் உயிரோட வாழ முடியாது, இந்த வியாதியில இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட முடியாது என்றெல்லாம் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கலாம். அப்படி முத்திரை குத்தப்பட்டிருக்கலாம். பாஸ்டர் அவ்வளோதான் இனி எனக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினைச்சாருன்னா, இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்திலே அந்த முத்திரைகளை எல்லாம் உடைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் தீர்க்க தரிசனமா நம்புறேன், கர்த்தர் அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை கர்த்தர் திறப்பாராக. யாருக்கெல்லாம் மருத்துவர்கள் அப்படி சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, முத்திரை போடப்பட்டிருக்கிறதோ, அந்த முத்திரைகளை எல்லாம் உடைச்சு, அந்த ரிசல்ட் அல்ல, அதை விட பெரிய தேவன் கர்த்தர், அதை விட மாறாதவர் கர்த்தர் என்கிறதை கர்த்தர் நிரூபிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்தில் நான் நம்புகிறேன், இந்த ஜெபத்திலே இருக்கிற அநேகர் சாட்சி சொல்ல போகிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவாராக. அந்த முத்திரையை கர்த்தர் உடைப்புபடியாக நான் நம்புறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி இயேசுவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அப்படி மாற்ற போகிறதற்காக நன்றி என்று சொல்லுங்க. விசுவாசிங்க பார்க்கலாம். நல்ல நீங்க விசுவாசிக்கிறதானால் சத்தமாய் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். இயேசுப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல போடப்பட்டிருக்கிற அந்த முத்திரை மாறும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே இந்த தவறான மனிதன், இந்த தவறான நபர் என்று சொல்லுகிற அந்த பழியை கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லவர். சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நம்புறோம் ஆண்டவரே, நம்புறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி. சிலருடைய வாழ்க்கையில இந்த இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து தரித்திரம், இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து என் வாழ்க்கையில ரொம்ப சோகமா நான் பார்க்குறேன், துக்கமா நான் இருக்கிறேன், நஷ்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். இந்த குழந்தை தான் என்னுடைய நஷ்டத்துக்கு காரணம், இந்த பொண்ணு தான் எனக்கு நஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னு எல்லாம் கூட உங்களை நிறைய பேர் பழி சொல்லலாம். உங்களை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களை அவங்க வச்சிருக்கலாம். நீ எங்க போனாலும் உருப்படாது, நீ எது கை வச்சாலும் அது ஆகாது, நீ முதல்ல கை வைக்காத, நீ முதல்ல செய்ய போகாத. ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நிறைய பேர் இப்படி இருக்காங்க. அவங்கள விட மாட்டாங்க, நீ செய்ய வேண்டாம், நீ செய்யறது எல்லாமே அப்படிதான் போகும். உங்களுக்கு கூட சில நேரங்கள் அப்படி இருக்கலாம். அதற்காகவே நீங்க உங்களை நிறைய பேர் ஒதுக்கலாம். பாஸ்டர் உண்மையில நான் என்ன ஒதுக்குறேன் பாஸ்டர், ஏன்னா என்னுடைய மேல ஒரு முத்திரையை நிறைய பேர் குத்தி இருக்காங்க. நீ எது செஞ்சாலும் நல்லா வராது, நீ ஃபர்ஸ்ட் செய்யாத, நீ தூரத்துல நில்லு, நானே என்ன ஒதுக்குறேன். ஆனால் நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் இருக்கிற பல பரிசுத்தவான்களுக்கு ஜனங்கள் எல்லாரும் அதை அங்கீகரித்ததை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா! இதுதான் இவங்கன்னு சொன்னதெல்லாம் என் தேவன் மாற்றி இருக்கிறார். நானும் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த பலிபீடத்தில் நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் யோசிக்கிறேன், என் மேலே எத்தனை பேர் முத்திரை குத்தி இருக்கிறார்கள். டீச்சர் முத்திரை குத்தி இருக்கிறாங்க, அம்மா அப்பா முத்திரை குத்தி இருக்கிறாங்க, வேலை ஸ்தலத்தில் உள்ளவங்க முத்திரை கொடுத்திருக்காங்க. இப்படிதான் நீ வரப்போற, இதுதான் உன் எதிர்காலம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறேன். நானே சில நேரங்களில் ஐயோ நம்ம இப்படிதான் ஆயிரோமோ அப்படின்னு எல்லாம் நான் நம்பி இருக்கிறோம். ஆனா மனிதர்களுடைய அங்கீகாரத்தை எல்லாம் கர்த்தர் குலைத்து போட்டார், கர்த்தர் அழித்து போட்டார். அவர்கள் சொன்னதை எதையுமே கர்த்தர் நிறைவேற்றவில்லை. கர்த்தர் அதற்கு தலைகீழாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு தெரியாது, யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறாருன்னு தெரியாது. உன் தலை மேல இருக்கிற அந்த முத்திரையை, அவங்க உங்களுக்காக சொன்ன அந்த வார்த்தையை, பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் கேன்சல் பண்ணி அவங்க கண்களுக்கு முன்பாகவே உன்னையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். ஓ, அவர்கள் ஒரு நாள் சொல்ல போகிறார்கள், நாங்க கெஸ் பண்ணது தப்பா போச்சு, நாங்க சொன்னது தப்பா போச்சு, நாங்க சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறோம், நாங்க சொன்னது சரியில்லை, நாங்க சொன்னது மாதிரி நடக்கல, உனக்கு வித்தியாசமாய் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நடந்தது என்று அவர்கள் சொல்ல போகிறார்கள். ஆமோதிக்கிறீர்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஏசப்பா பார்த்து சொல்றேன், நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. பலத்தோட சொல்லுவோம், ஆண்டவரே நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். பலத்தோட சொல்லுவோம், ஆண்டவரே நாங்க நம்புறோம். ஹல்லேலூயா. கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி நம்முடைய திருச்சபைக்கு வந்து ஒரு 8 மாத வயத்துல அவர்கள் கர்ப்பிணியா இருக்கும்போது அழுதாங்க. என்ன அழுதாங்க அப்படின்னா, அவர்களுக்கு 4 பிள்ளைகள், அதுல 3 பிள்ளைகள் பெண் குழந்தைங்களா பிறந்துச்சு. 4வது ஒரு குழந்தை அவங்களுக்கு. அவங்க கணவனார் சொல்றாராமா, நீ வந்து நீ அந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்றெல்லாம் பார்க்க கூடாது, நமக்கு எந்த பிள்ளையை கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவர் ரட்சிக்கப்படாத மனுஷன் சொல்றாராமா, உன்னுடைய தலையில வந்து பொட்ட குழந்தைன்னு தான் எழுதியிருக்கு, ஆண் பிள்ளை நீ பிறக்காது, உனக்கு இதுவும் பாரு பொட்ட குழந்தை தான் உனக்கு, நீ அதோட என்ன வந்து கழட்டி விட்டுட்டு அவ்வளவுதான், நீ போயிரு, நீ வேற இடத்துக்கு போயிரு, நான் வேற ஒரு திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சிஸ்டர் வந்து அழுகுறாங்க, ஃபாதர் நான் என்ன பண்றதுன்னே தெரியல, என் கணவனார் இதுவும் ஒருவேளை பெண் குழந்தையா பிறந்துச்சுன்னா அவ்வளவுதான், என்னை வீட்டை விட்டே அனுப்பிடுவாரு. என்னட்டு அவர் சொல்றாரு, நீ உனக்கு அதுதான் நடக்க போகுது, அவர் வந்து கன்ஃபார்மா சொல்லிட்டாரு இதுதான் உனக்கு அப்படின்னு. எனக்கும் சிம்டம்ஸ் வந்து அப்படிதான், இதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்தது மாதிரி தான் இருக்குன்னு. ஆனா மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த 4வது குழந்தைய கர்த்தர் அவங்களுக்கு ஆண் குழந்தையாய் கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுவோம். அவங்க சொன்னாங்க, நான் அதை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன், என் கணவனார் ரட்சிக்கப்பட்டாலும் படலானாலும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்தாங்க. அப்ப நம்முடைய தெய்வம் சில நேரத்துல நமக்காக பரிதபிக்கிறவர், நம்ம தலை மேல மற்றவங்க சொன்னது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுகிற கர்த்தர். உனக்கு திருமணம் நடக்காது என்று சிலர் சொன்னார்களா? இல்ல, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஜாம் நான் சொல்றேன், அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஆச்சரியமாய் அற்புதமாய் அநேக கூட்டத்தின் நடுவில் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில அவர்களுடைய குடும்பத்திலெல்லாம் நடக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதற்கு சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை பார்த்து யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு முத்திரையை குத்தி இருக்கிறார்களோ, நான் நம்புகிறேன் அதை எல்லாவற்றையும் உடைத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே அவர்கள் வார்த்தையை கர்த்தர் திரும்பி போட செய்து சாட்சியாய் நிறுத்துவார். நம்புறவங்க 2 கையை மேல உயர்த்தி சத்தமா இது உங்க வார்த்தை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. பலத்தோட சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஜெபம் பயனுள்ளதா இருக்கும். இந்த ஜெபம் உங்களுக்கு, இந்த விசுவாசம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கர்த்தர் மாற்றுவார். வேற எந்த சிந்தையும் வைக்காதீங்க. சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே நான் நம்புறேன், இப்பொழுது உனக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற அந்த தாக்கீதை கர்த்தர் உடைக்கிறார். உன் பிள்ளையின் தலையின் மேல எழுதப்பட்டிருக்கிற அந்த தாக்கீதை கர்த்தர் உடைக்கிறார். பலர் உன்னை பார்த்து சொல்லி இருக்கலாம், உங்க அம்மா அப்படி, உங்க அப்பா அப்படி, உன் குடும்பம் அப்படி, உன் பிள்ளைகளும் அப்படித்தான் ஆக போகிறார்கள். இல்லை, கர்த்தர் இப்பொழுது உன்னுடைய ஜெபத்தின் மூலமாய் ஒரு மாற்றத்தை சொல்ற. சுதந்திரிக்கிறேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சுதந்திரிக்கிறேன்னு எல்லாரும், எல்லா தகப்பனும் எல்லா தாயும் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிங்கள், தன்னுடைய மகனுக்காக ஜெபிங்கள். உன் சொந்தங்கள் பேசின வார்த்தை நடக்க போவதில்லை, உன் நண்பர்கள் பேசின வார்த்தை நடக்க போவதில்லை, நீர் பேசின வார்த்தை நடக்க போவதில்லை. அந்த முத்திரையை உடைக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. உடைக்கிற கர்த்தர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வெற்றியோடு போங்க. என் அப்பாவோட அது முடிஞ்சிருச்சு, என் தாத்தாவோட அது முடிஞ்சிருச்சு, என் அம்மாவோட அது முடிஞ்சிருச்சு, அந்த சாபம் இனி எனக்கு பின்தொடராது என்று நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் கர்த்தர் அதை செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க நம்புறீங்களா? நீங்க இன்னைக்கு நம்புறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்னையிலிருந்து நான் ஜெபம் பண்ண போறேன் பாஸ்டர், என் பையனுடைய தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ண போறேன், என் பொண்ணுடைய தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் அவன் மேல போடப்பட்டிருக்கிற எல்லா முத்திரையும் கர்த்தர் உடைச்சு கர்த்தர் எனக்கு வெற்றியா என்ன நிறுத்த போறார். என் மகளை நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்க கண் ஆச்சரியப்படும். இந்த திருச்சபை பெரிய திருச்சபையாய் மாறும்போது நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். ஆமோதிக்கிறீர்களா? இன்னொரு ஜெபம் கூட ஏறெடுக்க போறோம். என்னமோ ஆவியானவர் என்னை ஜெபிக்கும்படியாகத்தான் ஏவுகிறார். நம்முடைய மக்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற முத்திரையை ஆண்டவர் இன்னைக்கு உடைப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்க போறார். தைரியம் இல்லாதவர்களுக்கு தைரியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். சுகம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்க போகிறார். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் மாறப்போகிறது. சாப கட்டோட இருக்கிற குடும்பத்திற்கு அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட போறாரு. குழந்தை பாக்கியம் நம்முடைய திருச்சபைக்கு கடந்து வர போகிறது. திருமண தடைகள் மாறி எல்லாருக்கும் ஒரு திருமண வாழ்க்கையில கர்த்தர்
ஈடுபட பண்ண போகிறார். அந்த கடன் பிரச்சனை என்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். நம்புறீங்களா? அப்படியே இருக்கிற வண்ணமாகவே எல்லாரும் ஸ்தோத்திரம் போட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை பலிபீடத்திலிருந்து வந்த வார்த்தை. ஹalleluya ஹalleluya. மாற்றுகிற கர்த்தர். சிஸ்டர் நல்ல சத்தமாய் ஏசப்பா சமூகத்தில் ஓ ஹalleluya, அந்த முத்திரையை நான் உடைக்கிறேன், அந்த ரப்பர் ஸ்டாம்பை நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. மனிதர்கள் சொல்லி இருக்கிற அந்த காரியத்தை நான் உடைத்து நான் ஜெபிக்கிறேன். உங்க மனசுல இருக்கிறதே நீ முதல்ல உடைச்சுங்க, உடைச்சு ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. பாஸ்டர் நானும் அப்படித்தான் இருக்கிறேன். என் பிள்ளைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படித்தான் ஞாபகம் வருது. என் பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன், ஐயோ இவ இப்படி ஆயிட்டாளே, இப்படி போயிருவாளோ, இந்த மாதிரி அவ எதிர்காலம் ஆயிருமோ. இல்ல இல்ல, கர்த்தர் உன் சிந்தனையே மாற்ற வல்லவரா இருக்கிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் பிரகாசமுள்ள கல்லுகளாய் மாற்ற கர்த்தர் வல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த தாக்கீதுகள் எல்லாம் உடைக்கிறதற்கு என் இயேசு வல்லவரா இருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. Thank you Jesus. Thank you Holy Spirit. இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருகிறவர். ஓ நொறுங்குண்டதையும் நறுங்குண்டதுமான இருதயத்தினுடைய காயத்தை கட்டுகிற கர்த்தர். ஹalleluya. நிறைய பேருடைய மனதில் அடித்தளங்களிலே இருக்கிற அந்த வேதனைகளை எல்லாம் மாற்றுகிற கர்த்தர். Thank you Jesus. Thank you Jesus. மனிதர்களும் தலைவர்களும் இல்லையென்றால் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தினவர்களும் போடுகிற சகல முத்திரைகளையும் உடைக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹalleluya. நம்ம பலர் எழும்பி சாட்சி சொல்ல போகிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாளாய் மாறப்போகிறது. இந்த நாள் நீங்கள் எழுதி வைக்கிற ஒரு நாளாய் மாறப்போகிறது. அன்றைக்கு நான் ஜெபித்தேன், கர்த்தர் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்ல போகிறீர்கள். ஹalleluya. இங்கே நிற்கிற ஒரு சிலர் ஒருவேளை பாஸ்டர் தெரியாதனமா நான் அவசரப்பட்டு ஒரு இடத்துல என்னுடைய பிரச்சனையை சொல்லிட்டேன், என்னுடைய சூழ்நிலையை அவங்களுக்கு சொன்னேன். ஆனால் இப்பொழுது அவர்கள் என்னை அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன், நான் மாறிட்டேன். ஆனால் இப்போவும் அவங்க என்ன அப்படி தான் பார்க்குறாங்க. என் மேனேஜர் என்ன அப்படி தான் பார்க்குறாரு, என் வீட்டுக்கார அம்மா என்ன அப்படி தான் பார்க்குறாங்க, என் வீட்டுக்காரர் அப்படி தான் என்ன பார்க்குறாரு. என் மேலே ஒரு முத்திரையே குத்திட்டாங்க. நீ கெட்டவா, நீ நல்லவ இல்ல, நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் நீ பண்ணுவ அப்படின்னு என் மேலே முத்திரையே நான் எப்படி நிரூபிக்கிறது, எனக்கு எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியல பாஸ்டர், நான் எதை சொல்லி நிரூபிக்கிறது அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், அவங்க குத்துன அந்த முத்திரையை கர்த்தர் உடைச்சு நீங்க நீதிமான் என்கிறதை கர்த்தர் நிலங்க பண்ணுவார். உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். பாஸ்டர் எனக்காக தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை பேசினாரு. என் தலையில ஒரு முத்திரையை போட்டுட்டாங்க பாஸ்டர், சொல்லிட்டாங்க பாஸ்டர். என் கூட பிறந்த சகோதரியே சொல்லிட்டா, என் கூட பிறந்த சகோதரனே சொல்லிட்டான், அதுல என் பெத்த அம்மா அப்பாவே என்னை பார்த்து சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் மேல ஒரு முத்திரை போடப்பட்டிருக்குது, இனி நீ எழும்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இனி சாகர வரைக்கும் இது ஒரு தீமை தொடரும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனா நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், கையை உயர்த்தி, இயேசுவே உன்னை காயப்படுத்தின தாய், உன்னை காயப்படுத்தின தகப்பன், உன்னை காயப்படுத்தின அந்த சொந்தங்களுக்கு முன்பாக ஹalleluya ஸ்ட்ராங்கா போடப்பட்டிருக்கிற முத்திரை. ஒருவேளை பிசாசு உங்களுடைய காதுகளில் பக்கத்துல வந்து சொல்லலாம், நான் முத்திரை போட்டுட்டேன், உங்க அம்மாவுக்கு இந்த சாபத்தை கொடுத்தேன், உங்க அப்பாவுக்கு இந்த சாபத்தை கொடுத்தேன், உன்னையும் நான் விட மாட்டேன், அவ்வளவுதான், உனக்கு இந்த முத்திரை போடப்பட்டிருக்கிறது, நீ ரிலீவ் ஆக முடியாது. இல்லவே இல்லை, அவனுடைய கட்டுகளை உடைக்கிற இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். அவனை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கூட இல்ல. நான் நம்புறேன் கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வல்லவர். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. விட்டுறாதீங்க, ஏசப்பா விட்டுறாதீங்க. இயேசுவே ஒவ்வொரு வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya. உடைக்கிறவர் ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைக்கிறவரே, முத்திரைகள் எல்லாம் உடைக்கிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா.